நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு எத்திசையும் புகழும் சாற்றிடுமதே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரம் உண்டாக கடவுளே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. தந்தையே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதித்து செலுத்துகிறோம். இயேசுவே இறைவாவை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதித்து செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அபிஷேகத்தின் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதித்து செலுத்துகிறோம். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி நாதரே, நன்றி எங்களை படைத்தவரை நன்றி, பாதுகாத்தவர் நன்றி, வல்லடத்தை நன்றி அப்பா, புராணத்தை நன்றி அப்பா. hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. நற்கருணை நாதரே, உமக்கு நன்றி, உமக்கு ஆராதனை, உமக்கு மகிமை, மகிமை, மகிமை. Hallelujah, 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 hallelujah. வல்லவரே, 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 நல்லவரே, நல்லவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை, 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 உமக்கு ஆராதனை. Hallelujah, 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 hallelujah. அப்பா உமக்கே ஸ்தோத்திரம், மகிமை, 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 மகிமை. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நற்கருணை நாதரே,
மத்தியிலே வீற்றிருக்கிறவரை உயிரோட தேவனை மத்திய ஆராதனை இதோ அப்பவைகளை எழுந்திருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உயிரோடவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே, வல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம். எங்களை படைத்தவரே ஸ்தோத்திரம், எங்களை பாவங்களை கழுகிறவரே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. சுகம் தருகிறவரே, விடுதலை தருகிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை காண்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை கண்ணினை துடைக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்கள் வேதனைகளை அறிந்தவர்களே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு உடனடிக்கிறவரே ஸ்தோத்திரமானவரே. தூயாவின் அபிஷேகத்தை எங்களை வழிநடத்தியவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வரும் தூயாவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பி நீராடுவை செய்யும். வரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பி நீராடுவை செய்யும். ஜீவத்தனே நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே நீராடுகை செய்யும். ஜீவத்தண்ணீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே நீராடுகை செய்யும். வரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பி நீராடுகை செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
పరిశుద్ధ స్తోత్రం మంగళ స్తోత్రం మంగళ స్తోత్రం హల్లెలూయా 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 స్తోత్రం హల్లెలూయా 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 பரிசுத்தரை ஆராதனை, படைத்தவரை ஆராதனை, பராமரிப்பவரை ஆராதனை, பாதுகாப்பவரை ஆராதனை, எங்களை வழிநடத்துகிறவரை ஆராதனை, நற்கருணை ஆண்டவரை ஆராதனை, உயிரோடு எழுந்திருக்கிறவரை ஆராதனை, எங்களை காண்பவரை ஆராதனை, எங்கள் கண்ணீரை துடைப்பவரை ஆராதனை, ஆலோசனை கர்த்தாவை ஆராதனை, எங்களை வழி நடத்துகிறவரை ஆராதனை, ஒளியான ஆண்டவரை ஆராதனை, வழியானவரை ஆராதனை, வார்த்தையானவரை ஆராதனை, சுகம் தருகிறவரை ஆராதனை. ஹalleluya 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 எங்கள் கற்பாறையை ஆராதனை, எங்கள் கோட்டையை ஆராதனை, எங்கள் வழியை ஆராதனை, எங்கள் வாழ்வை ஆராதனை, எங்கள் உயிரை ஆராதனை. ஹalleluya 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 இதன் உணவை ஆராதனை, இறை வாழ்வை ஆராதனை, எங்கள் நிம்மதியை ஆராதனை, எங்கள் ஆறுதலை ஆராதனை, எங்கள் சமாதானமை ஆராதனை, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமை ஆராதனை. ஹalleluya உடனிருப்பவரை ஆராதனை, உயிர் தருகிறவரை ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா 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 இயேசுவே 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 கர்த்தரே ஆண்டவரே கர்த்தரே ஆண்டவரே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹalleluya 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 Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. அப்பா
ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உங்களுடைய வாக்குறுதிக்கு நன்றிப்பா. ஒரு வல்லமையை நிரப்பியவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது வருஷத்த வல்லமையின் மத்தியிலே கடந்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. இது எங்களுக்கு உங்கள் அக்கினியா நிரப்பதற்காக நன்றி அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் உமக்கு மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா 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 ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாபெரும் கொடையை கொடுத்திருக்கிறார். நம்மோடு இருப்பதற்காக, நம் முன்பு இருப்பதற்காக, நம்மை வழிநடத்துவதற்காக, நம்மோடு இருந்து ஜெபிப்பதற்காக, நம்மோடு இருந்து தந்தையுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்காக நமக்காக ஒரு மாபெரும் பரிசை கொடுத்திருக்கிறார். அவர்தான் உடலில் இருக்கும் தூய ஆவியானவர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவர் உடலிருக்கும் ஆவியானவர் என்பதை இந்த நாளில ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் ஆவியானவருடைய உடலிருப்பை குறித்து இதற்கரை ஆண்டவர் நம்மோடு இந்த நாளிலே பேசியிருக்கிறார். தூய ஆவியானவர் நம் உள்ளே உயிராக இருக்கிறார். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 7வது திருவசனத்தில ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளிலே உயிர் மூச்சை ஊதி அவருடைய ஆவியை நமக்குள்ளே கொடுத்தார். எனவே மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமாம், இதோ ஆண்டவர் தனது ஆவியை நமக்குள்ளே ஊற்றினதால், ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளே இருப்பதால் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே உயிருள்ள ஆவியானவராக இருக்கிறார். நாம் சுவாசிப்பது, நாம் உயிர் வாழ்வது அந்த ஆவியானவரால் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், நமக்குள்ளே ஆவியானவர் உயிராய் கொண்டு இருக்கிறார். மிக அழகாக யோபு சொல்லுவார். யோபு புத்தகம் 33வது அதிகாரம் 4வது திருவசனத்துல வாசிக்கிறோம். எல்லாம் வல்லவரின் உயிர் மூச்சு நம்மை வாழ வைக்கிறது. வாசிக்க கேட்போமா? யோபு எழுதிய புத்தகம் 33வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையை நாம் எல்லோரும் வாசிக்க கேட்போம். இறைவனின் ஆவி என்னை படைத்தது, எல்லாம் வல்லவரின் உயிர் மூச்சு என்னை வாழ்விக்கின்றது. ஆண்டவரின் ஆவி நம்மை படைத்தது, ஆண்டவரின் ஆவி நம்மை படைத்தது, எல்லாம் வல்லவருடைய அந்த உயிர் மூச்சு நம்மை வாழச் செய்கிறது. நாம் காற்றை சுவாசிப்பதால் இந்த உலகத்திலே நாம் வாழவில்லை. மாறாக கடவுளின் ஆவி நமக்குள் இருப்பதால் நாம் உயிர் வாழ்கிறோம். எனவே நாம் காற்றை சுவாசிப்பதால் நாம் உயிர் வாழவில்லை. மாறாக கடவுளின் ஆவி நமக்குள் இருப்பதால் நாம் உயிர் வாழ்கிறோம். தொடர்ந்து யோபு 27:3 அவர் சொல்லுவார், என் உடலில் உயிர் மூச்சு இருக்கும் வரை நான் உயிர் வாழ்ந்தேன். நான் உயிர் வாழ்வதற்கு காரணம் என் உடலிலே அவருடைய மூச்சு இருக்கும் வரைதான் நான் உயிர் வாழ முடியும். அழகாக அவர் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போமா? யோபு 27:3 வசனத்தை வாசிக்க கேட்போம். என் உடலில் உயிர் இருக்கும் வரை, என் உடலில் உயிர் இருக்கும் வரை, என் மூக்கில் கடவுளின் மூச்சு இருக்கும் வரை, என் மூக்கில் கடவுளின் மூச்சு இருக்கும் வரை, என் உதடுகள் வஞ்சகம் உரையா, என் உதடுகள் வஞ்சகம் உரையா, என் நாவும் பொய்யை புகழாது, என் நாவும் பொய்யை புகழாது. என் உடலில் உயிர் இருக்கும் வரை, என் மூக்கிலே கடவுளின் மூச்சு இருக்கும் வரைதான் நான் வாழ முடியும். ஆமாம், இந்த மூக்குக்குள்ளே
இந்த உடலுக்குள்ளே நான் சுவாசிப்பது ஏதோ இந்த உலகத்தின் காற்றை அல்ல. இந்த உலகத்தின் காற்றை நான் சுவாசிக்க அது எனக்கு பல்வேறு விதமான நோய்களை கொடுக்கும், பல்வேறு விதமான உடல் உபாதைகளை கொடுக்கும். காற்றின் வழியாக பல்வேறு நோய்கள் நமக்குள்ளே வருகிறது. பல நோய்களுக்கு காரணம் இந்த காற்று தான். எனவே இந்த காற்று, இந்த உலகத்தின் காற்று, இந்த உலகில் இருக்கின்ற இந்த காற்று எனக்கு தீமையை கொடுக்கும், நோயை கொடுக்கும், அழிவை கொடுக்கும். ஆனால் கடவுளுடைய உயிர் எனக்குள் இருப்பதால் தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எனவேதான் சபை உரையாடல் 12வது அதிகாரம் 7வது திருவசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த உடல் நமக்கு மண்ணிலிருந்து வந்தது, ஆனால் நமக்குள் இருக்க உயிரும் விண்ணிலிருந்து வந்தது. எனவே இந்த மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கு போக வேண்டும், விண்ணிலிருந்து வந்த உடல் விண்ணுக்கு செல்ல வேண்டும். விண்ணிலிருந்து வந்த இந்த உயிர் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும், மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கு செல்ல வேண்டும். வாசிக்க கேட்போமா? மண்ணிலிருந்து வந்த உடல், மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும், அவரிடையே திரும்பும் முன்னும், உன்னை படைத்தவரை, உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை, உள்ளத்தில் நினை. Praise the Lord. அந்த மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கு திரும்பும் முன், விண்ணிலிருந்து வந்த இந்த உயிர் விண்ணுக்கு திரும்பவும் நம்மை படைத்த ஆண்டவரை நினைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை எப்பொழுதுமே நினைக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் இந்த மூச்சு காற்றை நாம் சுவாசிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு இவை பொழுதும் ஆண்டவரை நாம் நினைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, காரணம் அவருடைய உயிர் எனக்குள் இருக்கிறது. எனக்குள் இருப்பது கடவுளின் உயிராய் இருக்கிறது. ஆக ஆவியானவர் முதலிலே எனக்குள் உயிராய் இருக்கிறார். உடல் இருக்கிற ஆவியானவர் எனக்குள் எப்படி இருக்கிறார் என்றால் உயிராக இருக்கிறார். இது முதல் மறையுண்மை, முதல் தெய்வ உண்மையை கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆக ஆவியானவர் எனக்குள் உயிராய் இருக்கிறார். இரண்டாவதாக இந்த ஆவியானவர் எனக்குள் எப்படி இருக்கிறார்? ஞானமாகவும், அறிவு கூர்மையாகவும், அனுபவமாகவும், என் இதயமாகவும், என் மூளையாகவும், என் எண்ணமாகவும் இருக்கிறார். அப்படி என்றால் என் முழு உடலாக ஆவியானவர் தான் இருக்கிறார். எனது மூளை, எனது இதயம், எனது அறிவு, எனது ஞானம், எனது அனுபவம், எனது எண்ணம் எல்லாமே ஆவியானவராக இருக்கிறார். விடுதலை பயணம் 31வது அதிகாரம் 3வது திருவசனத்துல நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கிறோம். ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம் நிறைந்த இந்த ஆவியானவர் நிரப்பப்பட்டவர்களை அழைத்து வந்து இறைவனுடைய அந்த கூடாரத்தை கட்டுவதற்கு மோசே தேர்ந்தெடுக்கும்படி கடவுள் கூறுகிறார். வாசிக்க கேட்போமா? ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெத்சலேல் என்ற இந்த மனிதனை ஆண்டவருடைய கூடாரத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த பெத்சலேல் என்ற இந்த மனிதனை ஆண்டவர் தனது ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் கொடுக்கிற ஆவியானவரால் நான் அவனை நிரப்புவேன். அன்புக்குரியவர்களே, நாம் பல நேரங்களில் நம்மையே பெருமையை கொள்கிறோம், நம்மையே பெருமை எடுத்துக் கொள்கிறோம். எனது அறிவினால், நான் படித்த படிப்பினால், எனது தொழிலினால் நான் முன்னேறி இருக்கிறேன், நான் இந்த வீட்டை கட்டி இருக்கிறேன், நான் பணம் சம்பாதித்து இருக்கிறேன், எனது அறிவு, எனது ஞானம், எனது வல்லமை, எனது தொழில் திறமை, நான் தொழில் பண்றேன். அன்புக்குரியவர்களே, எல்லாம் பூஜ்ஜியம். நமக்குள் இருக்கிற ஞானம், நமக்குள் இருக்கிற அறிவு, நமக்குள் இருக்கிற அனுபவம், நம்மிடம் இருக்கிற தொழில் திறமை,
எல்லாம் கடவுளின் ஆவியானவர் கொடுத்தது. மறந்துவிடாதீர்கள், மறந்துவிடாதீர்கள். எல்லாம் கடவுளின் ஆவியானவர் கொடுத்தது. என்னிடம் என்று எனக்குரியது என்று எதுவுமே இல்லை. நானே அவருக்கு சொந்தம். எனது அறிவு அவருக்கு சொந்தம், என் ஞானம் அவருக்கு சொந்தம், என் புத்தி அவருக்கு சொந்தம், எனது தொழில் திறமை அவருக்கு சொந்தம், என் அனுபவம் அவருக்கு சொந்தம். எனக்கென்று இந்த உலகத்திலே சொந்தம் என்று எதுவும் இல்லை அவரை தவிர. நான் அவருக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம். இந்த உலகத்திலே நான் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒன்று உண்டென்றால் அது நம் ஆண்டவர் மட்டும்தான். ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் ஆண்டவர் மட்டும்தான். ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அவர் கொடுத்த ஞானம், அறிவு, தொழில் திறமை, அனுபவம், உடல் சக்தி, உயிர் எல்லாமே அவர் கொடுத்தது. ஆவியானவர் என்னோடு இருக்கிற ஆவியானவர் இரண்டாவதாக ஞானம், அறிவு, அனுபவம், தொழில் திறமை என்ற ஆவியானவராக என்னோடு இருக்கிறார். மூன்றாவது என்னோடு இருக்கிற ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர். என்னாகவும் 24வது அதிகாரம் 2வது திருவசனத்தை நான் வாசிக்க. என்னாகவும் 24வது அதிகாரம் 2வது திருவசனம். ஆவியானவர் பிழையாமுக்கு உண்மையை வெளிப்படுத்துகிறார். அவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன, ஆனால் அவன் ஞான கண்கள் அவனுக்கு பார்வையற்றதாக இருக்கிறது. வாசிக்க கேட்போமா? என்னாலும் 24:2 வாசிக்க கேட்போம். எண்ணிக்கையோ 24வது அதிகாரம் 2வது திருவசனம். பிழையாம் ஏறிட்டு பார்க்கவே குலங்குலமாய் பாளையம் இறங்கிய இஸ்ரவேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியவுடன் அவர் எதை காண்கிறார்? இஸ்ராயல் மக்கள் குலம் குலமாய், கோத்திரம் கோத்திரமாய் அங்கு அவர்கள் கூடியிருப்பதை, பாளையம் இறங்கி இருப்பதை அவர் காண்கிறார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 17வது திருவசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதோ ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவராய் உங்களோடு இருக்கிறார் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 14:17 அழகாக சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர். யோவான் 14:13 மீண்டுமாக ஆண்டவர் சொல்வார், உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். வாசிக்க கேட்போமா? உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வருகின்ற பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா. பல வேளைகளில் நமது வாழ்க்கையிலே பல்வேறு விதமான குழப்பங்கள், என்ன முடிவெடுப்பது அல்லது இந்த காரியத்தை எப்படி செய்வது, என்ன சொல்லுவது என்று பல்வேறு விதமான குழப்பங்கள். அல்லது எது உண்மை, எது பொய், யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என்பதை குறித்தெல்லாம் பல்வேறு விதமான குழப்பங்கள். அல்லது எதை செய்வது, எதை செய்யக்கூடாது என்று பல்வேறு விதமான போராட்டங்கள். இந்த வேளையிலே நமக்கு துணை புரிகிறவராக ஆவியானவர் இருக்கிறார். அவர் உண்மையை, நல்லதை, சிறந்ததை, நமக்கு தேவையானதை அவர் வெளிப்படுத்துகிறார். யோவான் நற்செய்தி 15:26 மீண்டும் ஆண்டவர் சொல்வார், நான் தந்தையிடமிருந்து உங்களுக்கு அனுப்ப போகிற ஆவியானவர் அவர் உங்களுக்கு நான் சொன்ன எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். வாசிக்க கேட்போமா? 15:26 நாம் வாசிக்க கேட்போம். யோவான், தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே
தந்தையிடமிருந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்ப போகிற இந்த ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் என்று சொல்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நம்மை விடுவிக்கின்ற ஆவியானவராக, உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவராக, நம்மோடு என்றும் இருக்கிற ஆவியானவராக இருக்கிறார். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. யோவான் செய்தி 8வது அதிகாரம் 32வது திருவசனத்தை நாம் இன்னும் வாசிக்கிற பொழுது ஆழமாக இந்த மறை உண்மையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். யோவான் செய்தி 8வது அதிகாரம் 32 வாசிக்க கேட்போமா? உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அந்த உண்மையை நாம் அறிந்தவர்களாய் இருப்போம். அந்த உண்மை நமக்கு விடுதலை அளிக்கும். ஆக இந்த உண்மையான ஆவியானவர், உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர் என்னோடு இருக்கிற பொழுது நான் விடுதலை பெறுவேன், நான் சுகம் பெறுவேன். அது ஆவியானவர் என்னை விடுதலையின் பாதையை நோக்கி அவர் என்னை அழைத்து செல்வார். நான் எல்லா விதமான தீமையிலிருந்தும், பாவங்களிலிருந்தும், பாவ கட்டுக்களில் இருந்தும், நோயில் இருந்தும், சாத்தானின் பிடியிலிருந்தும் விடுதலை பெற்ற மகனாய் வாழ அவர் அந்த பாதையில் என்னை வழிநடத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மூன்றாவதாக உண்மையை வெளிப்படுத்துகின்றவராக என்னோடு இருக்கிறார். அவர் முதலாவதாக ஆவியானவர் எனக்குள் உயிராய் இருக்கிறார். இரண்டாவதாக ஞானமாய், அறிவாய், அறிவுத்திறமையாய், தொழில் திறமையாய் இருக்கிறார். மூன்றாவதாக உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவராக இருக்கிறார். நான்காவதாக இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் இருந்த அதே ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஆமன்பிரியர்களே, பல வேளைகளிலே நமக்கு பல்வேறு விதமான சந்தேகங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த ஆவியானவர், நம்மிடம் இருக்கும் ஆவியானவர் ஒரே ஆவியானவர், அதே ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த ஆவியானவர் தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரோட இருந்த ஆவியானவர் எல்லோரும் இருக்கிறார். ரோமியர்களுடைய திருமணம் 8வது அதிகாரம் 9வது திருவசனத்தில இந்த மறை உண்மையை நாம் வாசிக்க கேட்கிறோம். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிருந்தவர் அவருக்குரியவர் அல்ல. வாசிக்க கேட்போமா? ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள் இந்த ஊனியல்புக்குரிய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி இரண்டும் இருக்கிறது. இந்த ஊனியல்புக்குரிய ஆவி என்பது என்னது? உடலுக்குரிய ஆவி, இந்த சதைக்குரிய ஆவி, இச்சைக்குரிய ஆவி. ஆக இந்த ஊனியல்புக்குரிய ஆவி என்பது உடலை சார்ந்தது, என் சதையை சார்ந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்குரிய ஆவி என்னை விடுதலையின் பாதையில பாவத்திலிருந்து என்னை விடுவிக்கிற ஆவியானவராய், நன்மை தரத்தின் ஆவியானவராய், சமாதானத்தின் ஆவியானவராய், மன்னிப்பின் ஆவியானவராய் எனக்குள் இருக்கிறார். ஆக ஊனியல்புக்குரிய ஆவி என்பது என்ன? இந்த உலகத்துக்குரிய ஆவி பொறாமைப்படுவது, கோபப்படுவது, பொய் சொல்லுவது, புரணி பேசுவது, பழித்துரைப்பது, இச்சையான தீமையான எண்ணங்கள், இந்த உடலுக்குரிய ஆசைகள், போஜன பிரியம், விபச்சாரம், இன்னும் பல்வேறு விதமான இச்சை, உடலுக்குரிய இவையெல்லாம் இந்த ஊனியல்புக்குரிய ஆவிகள். ஆனால் ஆவியானவர், இயேசுவுக்குரிய ஆவியானவர் இதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அவருக்குள்ள ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர் எனக்குள் இருந்தால் நான் அவரை போல தூய்மையோடும், உண்மையோடும், நீதியோடும், நன்மை செய்கிறவனாக, மன்னிப்பவராக, இரக்கமுள்ளவனாக, சமாதானத்தின் ஆவியை நான் கொண்டிருப்பேன். அப்ப இயேசுவின் ஆவி எப்படிப்பட்ட ஆவி? நன்மை செய்கிற ஆவி, இரக்கமுள்ள ஆவி, மன்னிக்கின்ற ஆவி,
சமாதானத்தின் ஆவி எல்லோருக்கும் எல்லோருக்கும் இரக்கத்தையும் மன்னிப்பை கொடுக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்தின் ஆவி என்பது என் உடலுக்குரியது. உடலை சார்ந்து எதையெல்லாம் நான் செய்கிறோமோ அதையெல்லாம் ஊழியர்கள். இந்த சதையை சார்ந்தது, என் ஆசையை சார்ந்தது, எனது எண்ணத்தை சார்ந்தது, எனது விருப்பத்தை சார்ந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்குரிய ஆவி என் ஆன்மாவை சார்ந்தது, எனது ஆன்மாவை சார்ந்தது. அது எனது உடலுக்குரிய ஆசைகளை நிறைவேற்றுவதிலிருந்து மாறுபட்டது. ஊழியம் என்பது என் உடலுக்குரிய ஆசைகளை நிறைவேற்ற என்னை தூண்டுகிறது. ஆக எனக்கு என் கண்களுக்கு இச்சையாக அல்லது என் வாய்க்கு என் நாவிற்கு மீண்டும் மீண்டும் மீண்டுமாக ஏதாவது ஒரு உணவையோ அதிகமாய் உண்கிறதாக ஒரு போஜன பிரியமாக இருக்கலாம், அல்லது உடலுக்குரிய இச்சையாக இருக்கலாம், அல்லது என் காதுகள் ஒரு சில காரியங்களை, சினிமா பாடல்களை அல்லது தீமைகளை அல்லது பிறரை பற்றிய குறைகளை கேட்கின்ற அந்த ஒரு இச்சையாக இருக்கலாம். இவ்வாறு பல காரியங்கள். என் கைகளை நான் தீமைக்காக பயன்படுத்தலாம், பாவத்திற்காக பயன்படுத்தலாம். உதவி செய்வதற்கு பதிலாக நான் என் கைகளை உதவி செய்வதற்காக நீட்டினால் அது கிறிஸ்துவுக்குரிய ஆவி. அதே கைகளை நான் பாவத்திற்கும் அல்லது பிறரை அடிப்பதற்கும் அல்லது பிறர் காலை வாரிடுவதற்கும் அல்லது தீமைக்கும் நான் பயன்படுத்தினால் இது இச்சைக்குரிய ஊழியர்களுக்குரிய ஆவி. அதே கைகளை பிறரை பாராட்டுவதற்கும், பிறரை தூக்கி விடுவதற்கும், பிறருக்கு உதவி செய்வதற்கும், தான தர்மம் செய்வதற்கும், கடவுளை வணங்குவதற்கும் என் கைகளை நான் பயன்படுத்தினால் இது கிறிஸ்துவுக்குரிய ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் எந்த மனநிலையில் எந்த காரியத்தை எந்த செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ நாம் அதற்கு அடிமையாக இருப்போம். அந்த ஆவியானவரின் செயல்பாட்டிற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நமது கால்கள் பாவம் செய்ய விரைந்தால் பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை கண்டு ஓடு என்று நாம் வார்த்தைகளை வாசிக்கிறோம். அப்ப என் கால்கள் பாவம் செய்வதற்கு விரைந்தால் அல்லது பிறருக்கு உதவி செய்வதிலிருந்து ஓடி சென்றால் அல்லது பிறரை கண்டும் காணாமல் விலகி சென்றால் இது ஊழியர்களுக்குரிய ஆவி. அதே கால்கள் ஆலயத்திற்கு செல்வதற்கும், பிறருக்கு உதவி செய்வதற்கும், நோயாளிகளை சென்று பார்ப்பதற்கும் அல்லது பிறருக்கு துணையாய் நிற்பதற்கும் உதவினால் அது கிறிஸ்துவின் ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கால்கள் அது முழங்காலில் இருந்து ஜெபிப்பதற்கு நான் அதை பயன்படுத்தினால் அது ஆவிக்குரிய அந்த ஒரு கால்களாக ஆவிக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் தொடர்ந்து ரோமையர் 8:11 கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அப்ப இறந்த இயேசுவை தந்தையின் ஆவியானவர் உயிர்ப்பித்தாரே அதே ஆவியானவர். வாசிக்க கேட்போமா? ரோமையர் 8:11. இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஊழியர் என்ன செய்தனா என்னை சாவுக்கு கொண்டு போகுது. என்னோட இருக்கிற ஊழியர்களுக்கு என்னோட இருக்கிற இந்த உடலுக்குரிய இந்த ஆசைகள், இந்த உடலுக்குரிய இச்சைகள், இந்த உடலுக்குரிய பாவங்கள், இந்த உடல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் என்னை சாவுக்கு இறப்புக்கு அழைத்து செல்கிறது. ஆனால் எனக்குள் இருக்கிற ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர், இயேசுவை உயிர்த்தெழச் செய்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? சாவுக்கு அழைத்து செல்கின்ற இந்த ஊழியர்களிலிருந்து என்னை வாழ்வுக்கு அழைத்து செல்கிறார், என்னை மீட்புக்கு அழைத்து செல்கிறார், என்னை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்கிறார், பாவத்திலிருந்து என்னை புனிதத்திற்கு அழைத்து செல்கிறார், கோபத்திலிருந்து சமாதானத்திற்கு அழைத்து செல்கிறார், வெறுப்பில் இருந்து மன்னிப்பிற்கு அழைத்து செல்கிறார்,
கோபத்திலிருந்து, பொறாமையிலிருந்து, ஆணவத்திலிருந்து சமாதானத்திற்கும், சாந்தத்திற்கும், மகிழ்ச்சிக்கும் அழைத்து செல்கிறார். இதுதான் இந்த ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், கடவுளின் ஆவியானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை வெறுப்பவரை வெறுக்க செய்வது ஊழியர்வு, என்னை வெறுப்பவரை அன்பு செய்வது கடவுளின் ஆவியானவர். ஹல்லேலூயா. என்னை காயப்படுத்தியவருக்கு மீண்டும் காயத்தை கொடுப்பது அது ஊழியர்வுக்குரிய ஆவி. என்னை காயப்படுத்தினவர்களுக்கு நான் மன்னிப்பை கொடுப்பது, நான் இரக்கத்தை கொடுப்பது அது கிறிஸ்துவின் ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணவில்லாதவரை நான் பார்க்கிற பொழுது, நான் பார்த்தும் அந்த உணவு எனக்கு வேண்டும், எனக்கும் பசிக்கிறது என்று நான் உண்டால் அது ஊழியர்வுக்குரிய ஆவி. உணவுக்காதவரை பார்க்கிற பொழுது, என்னோடு இருக்கிற உணவை நான் பகிர்ந்து கொடுக்கிற பொழுது அது கிறிஸ்துவுக்குரிய ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் செய்ய எனது கண்களும் எனது உடலும் துடிக்கிற பொழுது, அது இருக்கிற பொழுது, அதிலிருந்து நான் ஓடி விலகினால் அது எனக்குள்ளே கடவுளின் ஆவியானவர், தூய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கலாத்தியருக்கு திருமணம் 4வது அதிகாரம் 6வது திருவசனம். கலாத்தியர் 4:6 நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கிறோம். பவுல் ஆவியானவர் எவ்வாறு நமக்குள்ளே உயிராய் இருக்கிறார், கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். வாசிக்க கேட்போமா? நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் என்னை அப்பா தந்தையே என்று அழைக்கிறார். அழைப்பதற்குரிய அந்த வல்லமையை கொடுக்கிறார். அப்படி என்றால் கடவுளை, இறை பிரசன்னத்தை, விண்ணகத்தை நான் தேடுவதற்குரிய ஒரு ஆசீர்வாதமாய் எனக்கு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிலிப்பியர் திருமணம் 1வது அதிகாரம் 19வது திருவசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் மன்றாட்டுக்களை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் துணை கொண்டு நீங்கள் செய்கிற பொழுது அது விடுதலை கொடுக்கும். வாசிப்போமா? பிலிப்பியர் 1:19 வாசிக்க கேட்போம். நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றை ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் எனக்கு பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாய் நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1:19 நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 1:19. இவ்வாறு உங்கள் மன்றாட்டும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் துணையும் என் விடுதலைக்கு வழிவகுக்கும் என நான் அறிவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் எனக்குள் இருந்து, கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்குள் இருந்து என்னை விடுதலைக்கு வழிவகுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வதாக
துணையாளராய் இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆவியானவர் துணையாளராய் இருக்கிறார். யோவான் செய்தி 14:14 வாசிக்கிறோம். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை தந்தை உங்களுக்கு அருள்வார். அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். யோவான் 14:16-17 நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கிறோம். 5ஆவதாக துணையாளராய் இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 6ஆவதாக எனக்குள் இருக்கிற ஆவியானவர் கற்றுத்தருகிற ஆவியானவராய் இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. யோவான் 14:16 வாசிக்க கேட்போம். எனக்கும் உடல் இருக்கிற என்னோடு உடல் இருக்கிற ஆவியானவர் கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். வாசிக்க கேட்போமா? 14:26. யோவான் 14:26 வாசிக்க கேட்போம். யோவான் செய்தி 14:26 திருவசனம். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எட்டாவது ஆவியானவர் கற்றுத்தருகிற ஆவியானவராய் இருக்கிறார். 9ஆவதாக ஆவியானவர் என்னோடு உடன் இருக்கிற ஆவியானவர் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 Hallelujah. ரோமருக்கு திருமணம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல என்னோடு இருக்கிற ஆவியானவர் நான் வலுவற்ற நிலையில எனக்கு துணை செய்கிறார். வாசிக்க கேட்போமா? தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை இருக்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. 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 எபேசியர் 6:18 வாசிக்கிறோம். தூய ஆவியின் துணை கொண்டு ஜெபியுங்கள். தூய ஆவியானவரின் துணை கொண்டு ஜெபியுங்கள். நாம் தூய ஆவியானவருக்காக ஜெபிக்கிறோம். பல பேர் ஆவியானவரை என்னை நிரப்பும், ஆவியானவரை என்னை அபிஷேகம் செய்யும், ஆவியானவரை என்னை ஆட்கொள்ளும் என்று தூய ஆவியானவருக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் தூய ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஒரு வல்லமையுள்ள ஜெபம். வல்லமையுள்ள ஜெபம் என்றால் தூய ஆவியானவரோடு இணைந்து ஜெபிப்பது. நாம் அவரோடு இணைந்து ஜெபிக்கிற பொழுது நாம் ஜெபிக்க தேவையில்லை, அவர் நமக்காக ஜெபிக்கிறார். நம் உள்ளத்திலே நாம் ஜெபிக்க முடியாத பொழுது, என்ன வார்த்தைகள் பயன்படுத்த தெரியாத பொழுது அவர் நமக்குள்ளே வார்த்தையாக இருந்து ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே தூய ஆவியானவர் அவருடைய துணை கொண்டு ஜெபிக்க நமக்கு ஜெபிக்கும் ஆவியானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 எட்டாவதாக தூய ஆவியானவர் மீட்பின் முத்திரையாய் இருக்கிறார். மீட்பின் முத்திரையாய் இருக்கிறார். எபேசியருக்கு திருமணம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். தூய ஆவியானவரால் நீங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. 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 ஆக எபேசியர் 1:13 சொல்லுது தூய ஆவியானவரால் நீங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். அதே எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். தூய ஆவியானவருக்கு வருத்தம் விளைவிக்காதீர்கள், ஏனென்றால் மீட்பின் நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் மீட்பின் முத்திரையாக இருக்கிறார். 9ஆவதாக ஆவியானவர் நட்புறவின் ஒற்றுமையின் அடையாளமாக என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. 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 2 கொரிந்தியர் 13:13 வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் தந்தையின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்களோடு இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியில இந்த வாழ்த்துறையை கேட்கிறோமே, அது 2 கொரிந்தியர் 13:13. அன்புக்குரியவர்களே, பல வேளைகள்ல திருப்பலி என்பது ஏதோ ஜெபிக்கிறோம் என்று அல்ல. திருப்பலியின் ஒவ்வொரு வார்த்தைகளும் திருவிவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. திருப்பலியின் ஒவ்வொரு வார்த்தைகளும் திருவிவிலியத்திலிருந்து
கொடுக்கப்பட்டவை. 2 கொரிந்தியர் 13:13 சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய தந்தையின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்களோடு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 4:3 நாம் வாசிக்கிறோம், தூய ஆவியானவர் அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 10வதாக தூய ஆவியானவர் தன் கனிகளாலும் தன் கொடைகளாலும் நம்மோடு உடன் இருக்கிறார். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ரோமர் 5:5 சொல்லுது, கடவுளின் ஆவியானவர் நமக்குள் அன்பாய் ஊற்றப்பட்டிருக்கிறார். இறுதியாக தூய ஆவியானவர் சாட்சிய வாழ்வு வாழ நற்செய்தியை அறிவிக்க நம்மளுடன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருத்துதர் பணி 1:8 நாம் இறுதியாக வாசிப்போம். இந்த ஆவியானவர் என்னை சாட்சிய வாழ்வு வாழ என்னோடு இருக்கிறார். நற்செய்தியை அறிவிப்பதற்காகவே அவர் எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. வாசிக்க கேட்போமா? திருத்துதர் பணி 1:8. தூய ஆவி உங்களிடம் வரும்போது, எங்களிடம் வருகின்ற பொழுது, நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் என்னோடு உடன் இருக்கும் ஆவியானவர் அவர் எனக்குள் உயிராக இருக்கிறார். கடவுளின் ஆவியானவராக இருக்கிறார். உண்மையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஜெபிக்கின்ற ஆவியானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவராக இருக்கிறார். என்னை சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கும் ஆவியானவராக இருக்கிறார். ஜெபிக்கின்ற ஆவியானவராக இருக்கிறார். ஞானத்தின் ஆவியானவராக இருக்கிறார். இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டலாம் நாம் தூய ஆவியோடு இணைந்து ஜெபிக்க இந்த நாளில் நாம் பழகி கொண்டுள்ளோம். ஆவியானவரே, உம்மோடு இணைந்து ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும். நாம் ஜெபிக்கிற பொழுது ஆவியானவரே என்னோடு துணையாக மாறும், என்னோடு இணைந்து ஜெபியில் என்று நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த ஆவியானவர் வல்லமை நம்ம நிரப்பும் என்று உணர்ந்தவர்களாக இதோ இந்த வேலையை உணர்ந்தால் படிக்கிட்டு அந்த ஆவியானவர் இதோ மத்தியில இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மோடு உடல் இருக்கிறார், நம்மோடு இணைந்து ஜெபிக்கிறார் என்ற அந்த வல்லமையோடு அந்த ஆவியானவர்களை நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே, 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 உடனே இருக்கும் ஆவியானவரே, என்னோடு இருப்பவரே, என்னோடு இணைந்து ஜெபிப்பவரே, என்னோடு ஜெபிப்பவரே, அப்பா ஆவியானவரே, ஆவியானவரே, இதோ உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவரே, ஞானத்தின் ஆவியானவரே, கிறிஸ்துவின் ஆவியானவரே, விடுதலையின் ஆவியானவரே, ஞானத்தின் ஆவியானவரே, என்னோடு ஜெபிப்பவரே, இதோ என்னை ஜெபிக்க என்னை பயிற்சிக்கிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை, 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 வல்லமை. அப்பா உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே மகிமை, மகிமை, மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவர், ஆவியானவர், ஆவியானவர் இதோ நம்மோடு ஜெபிப்பாராக, நம்மோடு ஜெபிப்பாராக. அப்பா எல்லையை அழைக்கக்கூடிய வல்லமையை தருவாராக. விடுதலை ஆவியானவரை, சுகத்தின் ஆவியானவரை, ஞானத்தின் ஆவியானவரை இதோ நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலை, 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 விடுதலை. சுகத்தை, சுகத்தை தருகிற ஆவியானவரை, ஜெபிக்க அழைக்கிற ஆவியானவரை நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah,
எத்தனை பாடி அவனுடைய ஆசீர்வாதத்தை நான் இந்த வேலையில நான் பெற்றுக்கொள்ள போவோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பல்லையம முறைகள் அனைத்தும் ஏனே மறைந்து முடிவு பெறுங்க. புதிய முறைகள் வருக உலகே மனித இதழை அறிக குறையை விசுவாசத்தே உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதரவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இடமாய் வருகின்றாம் தோய ஆவி ஆனவர்க்கும் மனதில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய நிறுவன சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல்களின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம்முடைய திருக்குறள் ரத்தம் ஆகியவற்றில் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மெய்ப்பின் வேறு பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய கருணைக்கு சராகாலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திரமும் நமஸ்காரம் உண்டாக கடவுளே.